Hello students, welcome to Heva Max. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? மேக்ஸுக்கு டே 3 டே 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நான் கொடுக்குற ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா? குவார்ட்டர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக 95+ எடுக்கலாம். சரிங்களா? நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிக்கணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அடிஷ்னல் கொஷின்ஸ் QR கோட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் டே 1 டே 3 சேலஞ்சில் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் 1.1 1.2 தான் சொல்கிறீங்க, அப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணுமா? இது நிறைய பேரோட டவுட்டாக இருந்தது. கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருந்தாங்க, எது 2 மார்க்கு எது 5 மார்க்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. சிம்பிளாக பார்த்தோன்னா ஸ்மால் கொஷின்ஸ் நமக்கு சின்ன கொஷின்ஸாக இருக்குன்னா அது 2 மார்க்கு. 5 மார்க்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெப்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1.1 எடுத்துக்கிட்டோன்னா 4th சம் வரைக்கும் 2 மார்க்கு தான். 5 6 7 5 மார்க்கு. இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஈஸியாக நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், கஷ்டமாக இருக்காது. இப்போ டே 2 வரைக்கும் சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து டே 3க்கான ஸ்கெடியூல் என்னன்னு சொல்கிறேன். டே 3ல் சாப்டர் 1 சாப்டர் 1ஓட பேலன்ஸ் இருக்க எக்ஸசைஸ் 1.4 அண்ட் 1.5 இந்த 2 எக்ஸசைஸில் இருக்கிற 5 மார்க் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? 1.4ல் முக்கியமாக ஆரோ டயக்ராம் வர சம்ஸு, டேப்லோ காலம் இருக்கும், அப்புறம் கிராஃப், இதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்லி வரும். செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், அண்ட் இது எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 9th 1 10th 1. அந்த 9th 10th மாதிரி சைடில் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும், அது கண்டிப்பாக பார்த்துருக்கணும். 1.5 எல்லா சம்ஸுமே முக்கியம். கண்டிப்பாக FOFGலேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுலேயும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க 8th கொஷின். சரிங்களா? அதே மாதிரி இருக்க எக்ஸாம்பிள்ஸ், இது 2 தான் இன்றைக்கி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ கவனமாக கேளுங்க. எக்ஸசைஸாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ எக்ஸசைஸ் 1.4 அண்ட் 1.5ன்னு சொன்னேன்னா அது கண்டிப்பாக எக்ஸாம்பிளோட சேர்த்து தான், தனியாக கிடையாது. எக்ஸாம்பிள் சம்ஸும் சேர்த்து தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். நான் அதனால தான் ரொம்ப கம்மியாக தரேன். நான் கொடுக்குற ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் போர்ஷன்ஸை முடிக்கலாம். சரிங்களா? அண்ட் இப்போ இதில் இருக்க 5 மார்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், 2 மார்க்ஸ் சொல்லலை. அது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா இதுலேருந்து 5 மார்க் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் கேட்பான் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்ட்டு. அப்படி பார்க்கும்போது 1.4 and 5லேருந்து அதிகமான 5 மார்க் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 மார்க்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது கூட சேர்த்து ABT தியரம், ஆல்ரெடி BPT தியரம்னு நான் படிக்க வச்சுட்டேன். இப்போ ABT தியரம் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ 1.4 அண்ட் 1.5ஓட எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸசைஸோட 5 மார்க்ஸ் அண்ட் ABT தியரம் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் இன்றைக்கான ஒர்க் உங்களுக்கு. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் எடுத்து பாருங்கள், எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ சைட் பை சைட் நம்ம தியரமும் முடிச்சுட்டு வரோன்னு வைங்களேன், 4th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேலன்ஸ் நமக்கு தெரியணும், எதெல்லாம் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும், எதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும், அந்த விஷயத்தை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும். எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப் என்னென்னா, வீட்டில் கரெக்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ டே 2 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.